பரபரக்கும் தேர்தல் களம், அதிர்ச்சியூட்டும் அரசியல் நிகழ்வுகள். இப்படியான நிலையில் எங்கப்பா அவரு, ஆளவே காணோம் என்ற நிலையில் ஒருவர் தேடப்பட்டு வருகிறார். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். நான் இளந்திரையன். ஒரு காலகட்டத்தில் காலையில் எழுந்த உடனே காப்பி எடுத்துட்டு அப்படியே டிவி முன்னாடி உட்கார்ந்தோம் அப்படின்னா செய்தியாளர்கள் புடைசூழ பிரஸ் மீட் மன்னனா திகழ்ந்தவர் அந்த தலைவர். தமிழ்நாட்டுடைய அன்றைய நிகழ்வுகளை அவர் கூறிதான் தமிழ் மக்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய நிலைமை அந்த காலகட்டத்தில் இருந்தது. தொடர்ந்து செய்தியாளருக்கும் அவருக்குமான ஒரு இணக்கமான உறவே இருந்தது. அப்படி தினமும் பிரஸ் மீட் கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட் மன்னனா இருந்த அந்த தலைவர் தமிழ்நாட்டுடைய முன்னாள் சபாநாயகர், தமிழ்நாட்டின் முன்னாள் மூத்த அமைச்சர், அதிமுகவின் முதற்கட்ட தலைவர்களில் ஒருவர். அவர்தான் ஜெயக்குமார். இன்னைக்கு அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்திருச்சு. அதிமுக பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு முன்னாடி வரைக்கும், கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட பாஜக தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டால் நோட்டாவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம ஜெயக்குமார் அவர்கள். அவர் தன்னுடைய சொந்த தொகுதியில் தோற்றதற்கு காரணமே பாஜக தான். பாஜக எங்களுக்கு பெரிய சுமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர். இன்னி ஒரு தடவை பாஜக கூட கூட்டணியே கிடையாது என்று உறுதியளித்தவர். ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி எல்லாம் இல்லை, கடந்த 10 மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார். என்னைக்கு அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்ததோ அன்றோடு அரசியலிலிருந்து ஒதுங்கி விட்டார். இல்லை, அரசியலிலிருந்து ஒளிந்து விட்டார். அவரை தான் இன்னைக்கு தமிழக அரசியல் களமே தேடிக்கிட்டு இருக்குது. காரணம், நேற்று இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அன்வர் ராஜா அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு முக்கியமான செய்தியும் சொல்லிவிட்டு சென்றார். இன்னும் பல தலைவர்கள் அதிமுகவில் அதிருப்தியில் உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதில் முக்கியமாக ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய, ஒதுங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களுடைய பெயர் தான் நேற்றிலிருந்து அடிபட்டு கொண்டே இருக்கிறது. அதிமுகவிலிருந்து கலந்து வரக்கூடிய முதல் விக்கெட்டா ஜெயக்குமார் இருப்பார் அப்படிங்கிறது முக்கிய நோக்கமாகவே கருதப்பட்டுக்கிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம்.